எதிர்பாராத ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஜூன் 4 ஆயிப்போச்சு. ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஒரு படித்தவர், ஒரு யங்ஸ்டர், ஒரு கிளீன் ஹேண்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. ஸோ அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மக்கள் அவரை ஆதரிப்பாங்க, நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட்னு நம்ம சொன்னாலும் அட்லீஸ்ட் சிங்கிள் டிஜிட் மேண்டேட்ரி, டபுள் டிஜிட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, கிடைச்சா நல்லது, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் என்ன சொல்றது, ரிசல்ட் டோட்டலா அது எதிர்பாராத விதமா மாறிடுச்சு. இது என்னன்னா, ஒரு போல்டா பேசின ஒரு ஆள், யாரால போல்டா பேச முடியும் அப்படின்னா தப்பு பண்ணாதவங்களாலதான் போல்டா பேச முடியும். தப்பு பண்றவங்க போல்டா பேச முடியாது. அப்போ ஒரு கிளீன் ஹேண்டா இருந்து பேசின ஆளு இவ்வளவு தூரம் அத்தனை தொகுதிக்கும் டிராவல் பண்ணி எல்லா இடத்துலயும் மீட்டிங் போட்டு கரப்ஷன் பண்ணவங்களை பத்தி எல்லாம் லிஸ்ட்டை போட்டு அவ்வளவு தூரம் பண்ணியும் மக்கள் புரிஞ்சுக்கல, மக்கள் ஆதரவளிக்கல அப்படின்னா என்ன ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது புரியல. 2 நாள் ஆச்சு. ஆக்சுவலி டியூஸ்டே ரிசல்ட் அரௌண்ட் ஒரு 12 மணிக்கே நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே, வெட்னஸ்டே, இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ ஒரு 2 டேஸ் ஆயிருக்கு நமக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது. இது எனக்கு ஏன் பாதிப்பு இல்லை, இது இப்போ சப்போஸ் அண்ணாமலையை நான் சப்போர்ட் பண்றேன், இல்லை பிஜேபியை நான் சப்போர்ட் பண்றேன், எனக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்க போகுதா, இல்லை எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குன்னா கண்டிப்பா எதுவும் கிடையாது. ஈவன் பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் நான் யாருன்னு கூட தெரியாது. பட் இந்த நாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நாடு நல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஸோ அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம லைஃப் நம்ம கையில உழைச்சா எல்லாமே ஓகே. பட் அதை தாண்டி இந்த நாடு நல்லா இருந்தாதான் நம்மளும் இருக்க முடியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி நிக்குது. இப்ப சென்னையில நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல மேக்சிமம் 1 hour பெஞ்சிருக்கும். அந்த மழைக்கே எல்லா ரோட்லயும் தண்ணி, முக்கியமான ரோட்லாம் தண்ணி. அப்ப இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான். அப்ப இதை சரி பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா கவர்மெண்ட் தான். அப்ப அதனால எனக்கு என்ன யாரோ போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், இல்ல என்னுடைய லைஃப் என் கையில அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த கவர்மெண்ட்டும் அந்த அதிகாரிகளும் இந்த அமைச்சரும் எல்லாருமே கரெக்டா செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுங்கிறது நம்ம ஸ்கூல்ல ஹிஸ்டரியில படிப்போம். கவர்மெண்ட் இஸ் ஆஃப் தி பீப்புள், ஃபார் தி பீப்புள், பை த பீப்புள். ஸோ இந்த கவர்மெண்ட் மக்களுக்கான கவர்மெண்ட், மக்களுக்காக வேலை செய்யற கவர்மெண்ட், மக்களாலேயே தான் அந்த கவர்மெண்ட்டும் ஃபார்ம் ஆகுது. அதுதான் அந்த எலெக்ஷன். அப்ப அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் அப்புறம் நான் ஒரு 2 பேர்கிட்ட ஒரு சாம்பிள் மாதிரி பேசுறேன். ஒருத்தவங்க ஸ்வீப்பர், அவங்க படிக்காதவங்க. ஒரு அம்மா, ஒரு லேடின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 45லேருந்து ஒரு 50 வயசு இருக்கும். அப்ப அந்த லேடி கிட்ட கேட்டேன், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஆமா, யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகுது, எல்லாம் வேஸ்ட், யாரும் ஒன்னும் செய்ய போறது இல்லை அப்படின்னாங்க. சரிம்மா, ரைட்டு, யாரும் ஒன்னும் செய்ய போறது இல்லை, அப்ப நீங்க யாருக்குதான் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு கட்சி பேரை சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் ஒரு ஆடிட்டர் கீழே வேலை பார்க்கிறவர், எனக்கு தெரிஞ்சு பிகாம் அந்த மாதிரி படிச்சிருப்பாரு. அவர் ஒரு 20-25 வயசு. அவரும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு. என்னத்த ஓட்டு போட்டு என்ன போகுது, நம்ம லைஃப் நம்ம கையில, யார் என்ன செய்ய போறாங்க, எதுவுமே மாற போறது இல்லை. அப்ப நீங்க யாருக்குதான் ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களும் ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க. எந்த கட்சிங்கிறத இன்டைரக்டா சொல்லிடுறேன். இவங்க சொன்ன 2 கட்சியுமே முன்னாள் இந்நாள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள். ஸோ எந்த கட்சிங்கிறத நீங்களே பார்த்துக்க. ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பேசணும், இல்லைன்னா நம்ம பேர்லயும் கேஸை போட்டு உள்ள வச்சிருவாங்க. ஸோ அதுதான். அப்ப 2 பேருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் போட்டேன் அப்படின்னா அவங்க கிட்ட பதில் இல்லை. அப்ப இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அவங்க பேசாம நோட்டாக்கு ஓட்டு போடலாம். அவங்க ஏன் போய் இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை நமக்கு தெரியல. அப்ப படிச்சவங்களும் அப்படிதான் இருக்காங்க, படிக்காதவங்களும் அப்படிதான் இருக்காங்க, ஒரு ஸ்வீப்பர் வேலை பாக்குறவங்களும் அப்படிதான் இருக்காங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒருத்தர் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறவரும் அதே மாதிரிதான் இருக்காருங்கும் போது நம்ம அவங்களுடைய மனநிலை என்னங்கிறது புரியல. அப்ப என்ன விஷயம்னா 2 பேருக்கும் இந்த நாட்டை பத்தி அக்கறை இல்லை.
அவங்க நம்ம உழைச்சாதான் நம்ம இது யாரும் எப்படியோ போட்டோம், இல்லை யாரும் வந்து மாற போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வரும்போது யாருமே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இல்லை, நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா நானுமே ஒத்துக்கிறேன். பட் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வராரு, ஒரு படிச்சுட்டு ஒரு MBA அதெல்லாம் படிச்சு ஒரு IPS வேலை பார்த்துட்டு ஒரு நல்ல நாலேஜோட ஒரு ஃபேக்டோட டேட்டாவோட பேசுறாரு, பத்திரிகையாளரை தைரியமா வந்து எதிர்கொள்றாரு, எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு. அதே மாதிரி யார் யார் தப்பு பண்றாங்களோ அவங்களையெல்லாம் வந்து சுட்டி காமிக்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தும் இவங்க யாருமே வந்து அவரை வந்து கவனிக்கல, அந்த என்ன மனசுல வரல அப்படின்னா இதுக்கு வந்து என்ன சொல்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல. சிம்பிளா நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து நல்லது பண்றவங்களா இருக்கணுங்கிறது நமக்கு கண்டிப்பா முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது, இல்லை அதிகமா மழை பெஞ்சா ஃப்ளட்டிங் ஆகுறதுங்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க வந்து என்ன பண்றது, நீங்க சம்பாதிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்கன்னா உங்க வீட்டை தான் நீங்க சேவ் பண்ண முடியும். ரோட்டை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ரோட்ல இருந்து உங்க வீட்டுக்கு தண்ணி வரதுக்கு நீங்க ஏதாவது செவரு மாதிரி கட்ட முடியுமா? முடியாது. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா கம்பல்சரியா வீட்டுக்குள்ள தண்ணி வருது. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கிங் இருந்தா அந்த பார்க்கிங்ல நிப்பாட்டின வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி நீங்க இந்த ஆறெல்லாம் பாருங்க. எதேர்ச்சியா போரூர் பக்கம் ஒரு 2 நாள் முன்னாடி போயிருந்தேன். அவ்வளவு பெரிய ஏரி அது. அது ஃபுல்லா பார்த்தா அந்த ஆகாய தாமரை முறைச்சிருக்கு, அதை கிளீன் பண்ணவே இல்லை. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை வந்து கிளீன் கவர்மெண்ட் பண்ணாதான் வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து நாளைக்கு மழை பெஞ்சு அங்க போய் வாட்டர் வந்து ரிசர்வ் ஆகும், நமக்கு ஃபியூச்சர்ல அந்த தண்ணி யூஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து ரோடு வீட்டுக்குள்ள தண்ணி வராது. அங்க ஆகாய தாமரை வந்து முளைச்சிருக்கு, அதை அந்த ஏரியா வந்து அதை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கும்போது தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரோட்டுக்கு வரும், வீட்டுக்கு வரும், நமக்கு அதனால பாதிப்பு. அதே மாதிரி அந்த தண்ணியும் வந்து யூஸ்லெஸ் வாட்டரா போகுது. அப்ப இதை செய்ய வேண்டியது யாரு? கவர்மெண்ட் தான் செய்யணும், அதிகாரிகள் தான் செய்யணும், அமைச்சர் தான் செய்யணும். பட் அமைச்சர் செய்யல, அவங்க அதை பத்தி கவலைப்படல, முதலமைச்சர் வந்து அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து அப்புறம் அது எப்படி இருக்கும் அது? அப்ப அதனாலதான் வந்து ஒரு நல்ல தலைவன் நமக்கு வேணும் அப்படிங்கறத சொல்றது. ஒரு வெறுப்பு அரசியலை வச்சுக்கிட்டே வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து பெருசா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த வெறுப்பு அரசியல் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை மாதிரி சொன்னா சந்தோஷம், எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போறாங்க. பட் எல்லாருமே வந்து யோசிக்கணும், இங்க வெறுப்பு அரசியலுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மத மாற்றம்ங்கிறது வந்து இந்த ஒரு பிஜேபிங்கிறது அது ஏதோ ஒரு ஹிந்துவோட இது, மற்றவங்களையெல்லாம் அவங்க இதான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. மத மாற்றத்துக்கு தான் வந்து அவங்க அகைன்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு பிசினஸா வந்து போகுது. இங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. எல்லாருமே வந்து இந்த நாட்டுக்கு தேவை. எல்லா கடவுளுமே உண்மை. கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் வந்து இங்க ஏமாத்துக்காரன். எல்லா கடவுளுமே இருக்காங்க, அவங்களுடைய வழிபாடு முறைப்படி அவங்க வழிபடுறாங்க. கிறிஸ்டின்ஸ்னா அவங்க போய் நைட்டு ப்ரேயர் பண்றாங்க, இல்லை மார்னிங் ப்ரே பண்றாங்க, சண்டே ப்ரே பண்றாங்க. முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு எப்போ தொழுகையோ அவங்க போறாங்க, அது அவங்க லைஃப் ஸ்டைல். எல்லா கடவுளுமே ஒண்ணு, எல்லா கடவுளுமே வந்து நல்லதுதான் செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்து பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இதுவரை யாரும் எதுவும் சொல்லல. பட் இங்க காசுக்காக வந்து படிக்காதவங்களையோ இல்லை ஏழை மக்களையோ வந்து மதம் மாற்ற ஒரு விஷயம் நடக்கிறத தான் வந்து எல்லாரும் வந்து அகைன்ஸ்ட் பண்றாங்க. அது தப்பும் கூட. ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட் ஆகி கொள்கை ரீதியா மதம் மாறட்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இல்லாதவனை வந்து நீங்க உண்மையிலே செய்யணும்னா நீங்க மதம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மதம் மாத்தாமே அவனுக்கு வந்து காசு கொடுக்கலாமே. இப்ப நானே இருக்கேன்னு வைங்களேன், யாரோ ஒரு கஷ்டப்படுறவனை பாக்குறேன் அப்படின்னா அவனை நீங்க மதத்துக்கு வா அப்படின்னு சொல்லிதான் பண்ணணும் அவசியம் இல்லையே, எல்லாமே அவனுக்கு செய்யலாமே, அதுதானே உண்மை. அப்ப அதுதான் வந்து இங்க தப்பா இருக்கே தவிர, இதை தவிர வந்து முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு ஒன்றும் பிஜேபி எதிரானவங்களும் கிடையாது, அண்ணாமலை எதிரானவங்களும் கிடையாது, இல்ல மற்ற பார்ட்டியெல்லாம் நிறைய செஞ்சுட்டாங்கிறது கிடையாது. இங்க யாருமே எதுவுமே செய்யல. ஒரு வெறுப்பு பிரச்சாரத்துல அது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அது வந்து ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ அதை வந்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு மெயினா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சுத்தமா நாலேஜே இல்லாம இருக்காங்க. நாட்டுல என்ன நடக்குது, என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கறத பத்தி அவங்க எதுவுமே கவலைப்படல. அவங்க மட்டும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அது மாதிரியே அவங்க லைஃப் போகுது. பட் இந்த அரசியலை பத்தி அவங்க யோசிக்கல, அவங்க கவலைப்படலன்னா அவங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கும். இன்னைக்கு வந்து ஒரு விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும், கரண்ட் பில் ஏற போகுது திரும்பிங்கிறாங்க, டாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏத்திட்டாங்க, திரும்பியும் கரண்ட் பில் ஏற போகுதுங்கிறாங்க. இது அத்தனையுமே வந்து நம்மளை வந்து பாதிக்கும். இன்னைக்கு பேசிட்டு இருந்த யங்ஸ்டர் தான் சொல்றாரு, எங்க போனாலும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கரப்ஷன் நடக்குது. அப்ப கரப்ஷன் நடக்குதுன்னா யாருக்கு பொறுப்பு அதுக்கு? அப்ப அதுக்கு யார் வந்து நடவடிக்கை எடுக்கணும்? மக்கள் தானே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். பிகாஸ் மக்கள் ஓட்டு போட்டு தானே இது பண்ணியிருக்காங்க.
அப்புறம் கரப்ஷன் வந்து பண்றாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா இப்போ அதுக்கு மக்கள் வந்து எலெக்ஷன் மூலமா தான் அதுக்கான மக்கள் வந்து அவங்க இதை கொடுக்கணும். அதுக்கு வந்து மக்கள் வந்து இது பண்ணிட்டு இது பண்ணா என்னன்னு தெரியல. ரெண்டு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஃப்ரீ அப்படிங்கிறத வந்து யாரும் நம்ப வேண்டாம். ஏன்டா அதை வச்ச ஒரு பெரிய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க கொடுக்கறது சரியா கொடுக்கலங்கிறது பாதி, அவங்க கொடுக்கறேன்னு சொல்றதும் வந்து பொய்யா இருக்கு. அவங்க ஒண்ணுல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஏத்துவாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க வந்து எல்லாரும் பொழைக்கிறதுக்கு வழியை காமிச்சாங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க. ஃப்ரீ கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பசங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல வழி, படிச்சா வேலை செய்யறதுக்கு நல்ல வழி, மற்றபடி விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாலே போதும். இந்த ஃப்ரீ கொடுத்து வந்து ஒன்றும் காரியம் இல்லை, அதை மக்களும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அது மக்கள் கேட்கறதுனால அவங்க கொடுக்குறாங்களா இல்லை கொடுக்கறதுனால மக்கள் ஓட்டு போடுறாங்களாங்கிறது நமக்கு இன்னுமே வந்து புரியலை. அதுவும் வந்து இன்னும் அது ஓயலை. என்னைக்கு அது ஓயும் அப்படிங்கிறது தெரியலை. அவங்க கொடுக்குற அந்த 1000 2000மோ இல்லை மிஞ்சி போனா 5000 வச்சுக்கிட்டு நம்ம 5 வருஷம் வாழ்ந்துட முடியுமா? இந்த மாதிரி மழை பெஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணி வருது, நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், அங்க ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ரோடு சரியில்லை, இந்த மாதிரி கரண்ட் பில்லு ஏறுது, மற்ற சார்ஜஸ் எல்லாம் ஏறுது. அப்படிங்கும்போது இன்னைக்கு கொடுக்குற இந்த காசை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இது வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஒரு ஃபேமிலியில உட்கார்ந்து வந்து எல்லாரும் பேசணும். அப்பா பையன் பொண்ணு எல்லாமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்துக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி வரணும். எனக்கு தெரிஞ்சு திரும்பி அதே தான். இது வந்து இந்த மாதிரி நல்லவங்க வந்து இன்னைக்கு வரதே பெருசா இருக்கு. எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. இது ஒரு சாக்கடை, இங்க வந்து என்னன்ட்டு. இப்போ வர நல்லவங்களுக்கும் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலை, நம்ம வந்து ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா இது எங்க போய் வந்து முடிய போகுது நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் 100% ஓட்டு போட எல்லாருமே வரணும். வந்து நல்லவனுக்கு புரியுது. சொல்றது என்னன்னா, நான் ஒத்தம் போட்டா சரியா போதும், ஒத்தனா போட்டாதான் எல்லாரும் வந்து ஆகும். எல்லாருமே நான் ஒத்தம் போட்டா போதுமா அப்படின்னா அது அப்புறம் அது எப்படி? அது ஒண்ணு. போடாதவங்க வந்து போடணும், அவங்க போட்டாலே நல்லது நடக்கும். இதுதான் நம்ம எலெக்ஷன் முன்னாடியும் சொன்னது, இன்னைக்கு முடிஞ்சப்புறமும் திரும்பி நான் வந்து சொல்றேன். இன்னொன்னு, 2வது விஷயம் வந்து எவனுக்கு போட்டாலும் அதனால வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களுக்கே போட்டு பிரயோஜனம் கிடையாது. அப்ப மாற்றத்துக்கு ஒரு ஆள் நிக்கிறாரு அப்படின்னா வந்து கண்டிப்பா போடணும். எனக்கு என்னன்னா வந்து 2 நாளா பயங்கர அப்செட்டா இருந்தது. இன்னைக்கு அண்ணாமலைஜி திரும்பி பழைய ஃபார்முக்கு வந்தாரு. அவருடைய வீடியோஸ் 2 பார்த்த உடனே தான் எனர்ஜி வந்தது. திரும்பி அவர் நம்பிக்கையோட நிக்கிறாரு, மக்களுக்கு வந்து செய்யணும் 2026 அப்படின்ட்டு. ஸோ 2026லயாவது வந்து பிஜேபிக்கும் நம்ம அண்ணாமலைஜி படிச்சவர் கிளீன் ஹேண்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுங்க. கொடுத்தாதான் ஏதாவது முன்னேற்றம் வரும். இல்ல வரல அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வரும், பஸ் ஒழுகும், டயர் இறங்கி ஓடும், ஆஸ்பத்திரியில எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்காது. ஸ்கூல் ஆல்ரெடி கேட்க வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாருக்குமே வந்து தெரியும். எல்லா விலைவாசியும் வந்து உயரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம், அதை தவிர கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இன்னைக்கு இதாகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து இதாத்தான் போகும். இதனால எனக்கு பாதிப்பு வரலன்னு நினைக்காதீங்க. யாருக்கு வேணாலும் பாதிப்பு எப்போ வேணாலும் வரும். எவனாவது நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், எவனாவது ஒருத்தன் கஞ்சாவை போட்டு நம்மளை அடிச்சிட்டானா நீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி கொடுக்கறது கோர்ட்டு கேஸுங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட். பட் இந்த சஃபரிங்ஸ் யாரு? ஸோ அதனால ஒரு நல்ல தலைவனை செய்து தேர்ந்தெடுங்க. இந்த வெறுப்பு பிரச்சாரத்துல இருந்து வெளியே வாங்க. நான் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக நீங்க போடுங்க, அவ்வளவுதான். நீங்க யோசிங்க, இவன் வந்தா நல்லது அப்படின்னு. இவனுக்கு போடு அவனுக்கு போடுங்கிறது கூட 2ஆம் பட்சம். நீங்க யோசிங்க, யோசிச்சு தயவு செய்து வந்து போடுங்க. எவனுக்கு போட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி போட்டாலும் வேஸ்ட், இது போடாம இருந்தாலும் வேஸ்ட். கடைசியில யூ ஆர் கோயிங் டு சஃபர். எனக்கு திரும்பி அதே சொல்றேன், தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த ஒரு லாஸோ இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி பேர்ல நானும் ஒரு ஆள். மழை பெஞ்சு தண்ணி வருதா வந்துட்டு போகுது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு ஆள் வந்து தடுக்க முடியாது. இல்ல நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? அதனால ஊர் கூடினாதான் தேர் இழுக்க முடியும். அதனால எல்லாரும் வந்து யோசிங்க. 2024 போனது போயிட்டு போட்டேன். ஏன்னா 2026 தான் வந்து நமக்கு மெயின் பிக்சரா இருந்து. 2024 ட்ரெய்லர் தான் நமக்கு. இப்போ ட்ரெய்லர்லயே எதிர்பார்த்தபடி இல்லை. பட் 2024 மெயின் பிக்சர், அது ஒரு மெயின் எக்ஸாம் மாதிரி. அங்க கோட்டையை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு மேல வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ஸோ திரும்பியும் சொல்றேன், ஒரு கரப்ஷன் இல்லாத, இந்த ஃபீப்ரீஸ் இல்லாத, மக்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன், நல்ல ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி ஆகாய தாமரை எல்லாம் இல்லாம பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைவன் நமக்கு வரணும். அது யாருன்னு பார்த்து ஓட்டு போடுங்க.
திரும்பி திரும்பி இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிக்கிட்டு அவங்க ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது மாதிரி யோசிச்சுக்கிட்டு இல்ல காசை வாங்கிட்டு பண்ணிட்டு இல்ல எவனுக்கு போட்டாலும் ஆவலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. அண்ணாமலை மாதிரி ஆள் வந்து நமக்கு திரும்பி கிடைக்க மாட்டாங்க. ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து கஷ்டம். ஸோ அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்றதுக்கு இல்லை, வேற ஒன்றும் எனக்கு பெருசா தோணலை. ஸோ இணைந்த அனைவருக்கும் நன்றி. இதுவும் கடந்து போகும், எண்ணம் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். குட் பை.